Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வந்து நாம ஒரு silk saree blouse ஓட டிசைனிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். நெக்லைன்ல வந்து நான் 4 லைன் ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்திருக்கேன் and நான் யூஸ் பண்ணது வந்து இந்த ஜரி thread தான். இது வந்து A1 மம்தா பிராண்ட். A1 மம்தா பிராண்டில் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் சுகர் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் சுகர் பீட் வந்து நான் ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வயலட் கலர் கட் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு கிளிட்ரிங் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி சுகர் பீட் வைக்க போகிறோம். சுகர் பீட் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பீட் ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீடில் வந்து பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ரெண்டு சுகர் பீடாக தான் அட்டாச் பண்ணணும். அண்ட் இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரும். பட் நமக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ளூ மாதிரி தெரியுது. கொஞ்சம் ராமா க்ரீன் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீடாக பொறுமையாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெண்டு பீடாக வைக்கிறோம்ல, இது வந்து இந்த ஸ்டோனை கொஞ்சம் ஒட்டி வந்து நம்ம போடணும். இப்போது சுகர் பீட் எடுத்துக்கோங்க. சுகர் பீட் வந்து நான் நீடில் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழேருந்து இந்த இடத்துல வந்து த்ரெட் எடுத்துக்கோ. இங்கே நடுவில் நான் வந்து கேப் விட்டுருக்கேன்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த எண்டில் வந்து நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு 2 சுகர் பீட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நமக்கு அவ்வளோதான் பிடிக்கும். ஸோ 2 சுகர் பீட் வந்து நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே வந்து இன்னொரு ஸ்டிச் பக்கத்தில் போட முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லாட்டி நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே டைரெக்டாக இந்த த்ரெட்டை வந்து இந்த சைடு இந்த கேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. இங்கே ஒரு லாக் போட்டு இங்கே வந்து 2 சுகர் பீடு வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அடுத்தது இந்த கேப்பில் நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு 2 பீடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச் இந்த சைடு 2 பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இந்த சைடு 2 பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இந்த சைடு 2 சுகர் பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச். ஸோ 2 சுகர் பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச். ஸோ இதே மெத்தடில் நம்ம இந்த நெக்லைனில் ஃபுல்லாக வைக்கணும். ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது இதோட லுக் வந்து நமக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோன் மட்டும் நீங்கள் ஈவனாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டா போதும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வர வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக போடணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீட் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல் வரும். மோஸ்ட்லி நம்பர் 3 தான் வரும் இது. ஸோ இந்த பீடு வந்து இந்த இடத்துல நான் ஒரு லைன் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு ஒரு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்ட் பீட்லாம் வந்து நம்ம ஒரு பீடாக தான் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியாக ஒர்க் வேண்டாம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஒர்க்குனால் நீங்கள் இந்த மாதிரி நெக்லைன்லாம் நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பீட் வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இங்கே நீடில் பியர்ஸ் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு 2 சுகர் பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம 2 பீடாக தான் அட்டாச் பண்ணணும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் சூயிங் த்ரெட் வந்து ப்ளவுஸோட ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கோல்டன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் மேட்சிங் கூட வேண்டாம். இப்போ க்ரீன் கலர் ப்ளவுஸ்னால் க்ரீனில் எந்த ஷேடு இருந்தாலும் நீங்கள் அந்த ஷேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுனால 2 பீடாக நம்ம வைக்கிறோம். இதே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஒரு பீடாக வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இல்லாட்டி ஏதாச்சும் கர்வ் டிசைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு பீடாக யூஸ் பண்ணணும். இதே மெத்தடில் நெக்லைன் ஃபுல்லாக வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் தென் பீடு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீடு ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டில் நீடில் வந்து பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீட் ரெண்டும் சேர்த்தே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதே மெத்தடில் நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அகெயின் வந்து ஒரு சுகர் பீடு ஒரு கோல்டு பீடுன்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இங்கே வந்து நாம் த்ரெட் எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு சுகர் பீடு ஒரு ரவுண்ட் பீடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்து ஒரு லாக் போட்டு அகெயின் இன்னொரு லாக் போட்டு இதுக்கு சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ 2 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டுட்டு ஒரு சுகர் பீடு ஒரு ரவுண்ட் பீடு வந்து நம்ம போடணும். போட்டுட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக். ஆக்சுவலி நமக்கு எப்படி வரணும்னா இந்த இடத்துல வந்து பீடு வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு சுகர் பீடு வச்சுருக்க இடத்துல எதுவுமே வரக்கூடாது. ஸோ நமக்கு இதோட லுக் எப்படி இருக்கணும்னா 3 பீடு வச்ச மாதிரி இருக்கும். அதாவது இந்த டைரக்ஷனில் ஒன்று இந்த டைரக்ஷனில் ஒன்று இந்த டைரக்ஷனில் ஒன்று. ஸோ இந்த ஷேப்பில் வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சுகர் பீட் கிட்ட இங்கே வந்து ஒரு ஸ்டிச் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் நெக்ஸ்ட் இந்த சைடு வரும்போது ஒரு சுகர் பீட் விட்டுட்டு இன்னொரு பீட் கிட்ட ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் போட்டுட்டு இப்படி போடணும். ஸோ இதே மெத்தடில் நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பேக் நெக் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த புட்டாஸ் எப்படி வைக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்லைன் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கில் வந்து ரெடி ஆகிருக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா அப்டேட் ஆகும். And thank you for watching.